திருநங்கைகள் கிட்ட ஏன் நாம ஆசீர்வாதம் வாங்கணும்னு சொல்றாங்க? அதே போல திருநங்கைகள் கிட்ட சாபம் வாங்குனா நம்ம தலைமுறையே தலை தூக்காதுன்னு சொல்றாங்கன்னு இந்த வீடியோல நாம பார்த்து தெரிஞ்சுக்கோவோம் வாங்க. அதுக்கு ஒரு ராமாயணத்துல ஒரு கதையும் இருக்கு. அதாவது ராமரை கைகேயி வனவாசம் அனுப்புறாங்க 14 வருஷத்துக்கு. அப்படி ராமர், சீதை, லட்சுமணன் 3 பேரும் தன்னுடைய ராஜபோக வாழ்க்கையை துறந்து வனவாசம் போறதுக்காக ரெடியாகி வனவாசத்துக்கும் போறாங்க. அப்படி போகும்போது அவங்களோட அயோத்தி மக்களும் சேர்ந்து போறாங்க. நீங்க இல்லாத அயோத்தி எங்களுக்கு தேவையில்ல, நாங்களும் உங்களோட வந்து காட்டுல உங்க கூடயே சேவை செஞ்சு வாழ்ந்துகிறோம். 14 வருஷம் முன்னும் சொல்லி கூடயே வராங்க. வரும்போது காடு ஆரம்பிக்கிற இடத்துல ராமர் வந்து நிக்கிறாரு. நின்னுட்டு அயோத்தி மக்களை திரும்பி பாக்குறாரு. பார்த்து சொல்றாரு, ஆண்களும் பெண்களும் குழந்தைகளும் அவங்கவங்க வீட்டுக்கு போய் அவங்கவங்க கடமைகளை செய்யுங்க, யாரும் என்ன பின்தொடர வேண்டாம்னு சொல்லிட்டு ராமர், சீதை, லட்சுமணன் 3 பேரும் காட்டுக்குள்ள போயிடுறாங்க. போனதுக்கு அப்புறமா 14 வருஷம் ஓடுது. ராவணவதம் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா ராமர் பட்டாபிஷேகத்துக்காக திருப்பி அயோத்தி வராரு. அப்படி வரும்போது அந்த காடு முடிஞ்சு அந்த அயோத்தி தொடக்கத்துல வந்து பாக்கும்போது திருநங்கைகள் நின்னுகிட்டு இருக்காங்க. ஏன் நீங்க எல்லாரும் இங்க நிக்கறீங்கன்னு ராமர் கேக்கும்போது, நீங்க ஆண்களையும் பெண்களையும் தான போய் உங்க கடமைகளை செய்யுங்கன்னு சொன்னீங்க, எங்களை எதுவுமே சொல்லலையே. நாங்க எந்த லிஸ்ட்லயும் வரமாட்டோமே. அதனாலதான். ஆனாலும் உங்களை பின்தொடரக்கூடாதுன்னு சொன்னதுனால உங்களுக்காக நாங்க இங்கேயே 14 வருஷமா நின்னுட்டு இருக்கோம்னு சொன்னாங்களாம். 14 வருஷம்னாலும் மழை, புயல், வெயில்னு சொல்லி அவ்ளோ விஷயத்திலையும் அவ்ளோ இயற்கை பேரிடலையும் நம்ம மேல உள்ள பாசத்துக்காக இங்க நிக்கிறாங்களேன்னு அத நினைக்கும்போது ராமருக்கு ஒரு வரம் கொடுக்க தோணுச்சாம். அந்த வரம் தான், நீங்க யாரை என்ன சொல்லி வாழ்த்தினாலும் அது அப்படியே நடக்கட்டும்னு சொன்னாராம். அதே போலதான் திருநங்கைகள் கிட்ட ஆசிர்வாதம் வாங்குறதும் சில தோஷங்களுக்கு பரிகாரமாவும் இருக்குது. அதே போல ஒரு திருநங்கை மனசு நொந்து, நீ உனக்கு இப்படி 1000ன்னு சொல்லி ஒரு சாபம் கொடுத்தாங்கன்னா அந்த சாபமும் அவங்களையும் பாதிக்கும், அவங்க தலைமுறையையும் பாதிக்குமாம். அதனாலதான் திருநங்கைகள் கிட்ட சாபம் வாங்கக்கூடாதுன்னு காஞ்சனா படத்துல கூட ஒரு அந்த பிளாஷ்பேக் சீன்ல ஒரு விஷயம் சொல்லுவாங்க. அதே போல அப்ப எல்லா திருநங்கைகள் சாபமும் பலிச்சிருமான்னு கேட்டீங்கன்னா, கடவுள் மேல உண்மையான பக்தியோடையும் ஒரு தவறான தொழில் அந்த மாதிரி எதுவும் செய்யாத திருநங்கைகள் கொடுத்தாங்கன்னா சாபம் பலிக்கும். அதுவே அவங்களே தண்ணி அடிச்சுக்கிட்டும் கொஞ்சம் ஒரு மாதிரியா இருக்கக்கூடிய திருநங்கைகள் கொடுக்கிற சாபம் பலிக்காது. அதனால தப்பான திருநங்கைகள் கொடுக்குற சாபமும் எனக்கு பலிச்சிருமோன்னு நீங்க பயப்பட தேவை இல்ல. உண்மையான ஆத்மார்த்தமான உள்ள ஒரு திருநங்கை ஒரு சாபம் கொடுத்தாலோ இல்ல ஒரு ஆசிர்வாதம் பண்ணாலும் அதுக்கு சக்திங்கிறது கோடி மடங்கு அதிகமாக இருக்கும். இது ராமரே சொல்லி இருக்காரு. இதுதான் திருநங்கைகள் கிட்ட நாம சாபம் வாங்குறதும் ஆசிர்வாதம் வாங்குறதுக்கான காரணம். இத தெரிஞ்சுக்கோங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.